வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தோழிகளின் கும்மாளம் ராதிகாவின் காதுக்கு இம்சையாக இருந்தது. கூட்டத்தை விட்டு அவள் மெதுவாக நழுவி கடலோரத்தை நோக்கி நடந்தாள். மல்லிகையின் மனம் போல காற்று சுகமாக இருந்தது. அதை அனுபவிக்கையில் அவள் உடல் சிலிர்த்தது. எண்ணங்கள் அவளையும் அறியாமல் கட்டவிழ்த்து கொண்டு சீறின. சில எண்ணங்கள் மனதிலேயே தேங்கி நிற்க அவள் அவற்றில் லயித்து போனாள். கரைக்கு சற்று அப்பால் உலர்ந்த மணலில் அவள் உட்கார்ந்து கொண்டாள். தோழிகள் எங்கோ தொலைவில் இருப்பதாக தோன்றியது. அவர்களுடைய இடையறாத பேச்சும் கெக்கலிப்பும் இல்லாததே பெரிய ஆறுதலாக இருந்தது. சிறுவர்களும் சிறுமிகளும் தங்களுடைய கால்களில் மோத வரும் அலைகளுக்காக காத்திருந்தார்கள். அலைகள் வந்தன, மோதின, பின் வரும் அலைகளுடன் கலக்கத் திரும்பின. சிறுவர்களை விட்டு ராதிகா முன்னால் பார்த்தாள். கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் ஒரே கருமை படர்ந்த நீலம். அமைதி தோன்றும் முனியின் தவ நிலை. ஆனால் இதே சமுத்திரம் அருகே எத்தனை ஆவேசத்துடன் கரையில் மோதுகிறது. அலைகள் வெள்ளிக்கரை கட்டிக்கொண்டு கரையில் பாய்ந்தன. மாலை மாலையாக தங்கின வெண்நுரை இமைப்பதற்குள் மணலில் புதைந்தது. இந்த வெண்ணுரைக்கு இதயம் இருந்தால் அது என்ன நினைக்கும்? எது அதை பெற்று கரையில் தள்ளியதோ அதனுடன் சேர்ந்து திரும்பி போக முடியாமல் இப்படி மணலில் மறைந்து விட்டோமே என்று கசியுமே. ராதிகாவின் உள்ளம் சோர்ந்தது. உலகத்தில் எல்லாவற்றுக்குமே கடைசியில் இந்த கதிதானா? கேள்வியினூடே பிறந்த சோகம் திடீரென்று அவளுடைய அம்மாவை கண்முன் நிறுத்தியது. அம்மா இந்த சமுத்திரம் போன்றவள். ஆனால் அவளும் இதை போலவே தன் வயிற்றில் உதித்ததை மண்ணில் தவிக்க விட்டு மறைந்து விட்டாளே. ராதிகா தன்னை வெண்ணுரையாக கற்பனை செய்து கொண்டு பார்த்தாள். அடுத்த வினாடியே பயம் புகுந்து ஆட்டியது. விபரீதமான எண்ணங்கள் தோன்றின. அன்று அம்மா செய்தது போலவே நாளைக்கு அப்பாவும் செய்துவிட்டால்? எண்ணமே ஒரு பெரும் சுமையாக அழுத்தியது. இந்த பெண்களின் கூட்டத்தில் இருந்து தனிமையை நாடித்தானே அவள் நாளைக்கு உலகத்தில் தனிமைதான் சாஸ்வதம் என்ற நிலை உண்டாகிவிட்டால் என்ன செய்வாள்? அந்த தனிமையின் பாரத்தை, கொடுமையை அவளால் தாழ முடியுமா? இன்னும் சம்பவிக்காத அந்த எதிர்கால தனிமையை நினைத்த போதே இந்த தனிமை கசந்தது. இதுதான் அந்த தனிமைக்கு அபாய சங்கு ஊதுகிறது என்று கூட அவள் நினைத்தாள். மெதுவாக எழுந்தாள். கால்கள் மணலில் புதைய அவள் மெதுவாக நடந்தாள். ராதிகாவை கண்டதும் மீனாட்சி ஓவென்று கத்தினாள். அவளுக்கு எதையுமே தாழ்ந்த குரலிலோ நிதானமாகவோ பேசத் தெரியாது. யாரோ ஒருத்தி எப்போதோ கேட்டதற்கு அவள் சொன்ன காரணமே அலாதியாக இருந்தது. பாட்டியிடம் வளர்ந்தாளாம். சின்ன பெண்ணாக இருந்ததில் இருந்து அந்த செவிட்டு பாட்டியிடம் கத்தி கத்தி பேசி அதுவே நாளடைவில் பழக்கமாக அமைந்து விட்டதாம். தன் குறைக்கு ஒரு சமாதானம் தேடுவது போல் இருந்தது அவளுடைய வியாக்கியானம். அந்த மீனாட்சி இப்போது ராதிகாவை பார்த்ததும், என்னடி எங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி போயிட்ட? எலிசபெத் இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொன்னா, நீ இல்லாம போயிட்டியே என்றாள். இரண்டு கைகளாலும் மணலை அள்ளி அலைந்து கொண்டிருந்த எலிசபெத் மணலை கொட்டிவிட்டு நிமிர்ந்தாள். மீனாட்சி, நான் சொன்னது கதை இல்ல, உண்மையா நடந்தது. நல்ல வேளை, நமக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கல. என் நாக்குல அந்த ஐஸ்கிரீம் படுறதுக்கு முன்னாடியே அது உருகிடும் என்றாள் கனகவல்லி. ராதிகாவுக்கும் கதையை எலிசபெத்தின் அனுபவத்தை சொல்லாமலே இந்த மாதிரி விமர்சனம் செய்தால் என்ன அர்த்தம்? எலிசபெத், இன்னொரு தடவை அத உன் வாயால சொல்ல என்றாள் மாதவி. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் என்றாள் மீனாட்சி. என்னடி, என்னை வச்சுண்டு நீங்கள் எல்லாம் விளையாடுறீங்களா? எலிசபெத்துக்கு கோபம் வந்தது. ராதிகாவுக்கும் எரிச்சல் வந்தது. இந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கவும் அவளால் முடியவில்லை. அவர்களுடன் ஒன்றிப் போய் தன்னைத்தானே மறந்து கொள்ளவும் முடியவில்லை. எனக்கு தெரிய வேண்டாம் மீனாட்சி. எலிசபெத், நீ பேசாம இரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ராதிகா. வேண்டாம் மீனாட்சி, எனக்கு கேட்கணும்னு இருந்தா நாளைக்கு அவ ரூம்ல போய் கேட்டுக்கற.
நாளைக்கு காலையில எலிசபெத் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறான்னா, நான் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறேன். எங்க கேட்கறது? கான்வகேஷனின் போதுதான் கேட்க முடியும். அதுவும் எலிசபெத் பாஸ் பண்ணினாள். சாரி சாரி, நானும் அவளும் பாஸ் பண்ணினாள். மீனாட்சி கலகலவென்று சிரித்தாள். எலிசபெத்துக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் திடீரென்று எழுந்தாள். ராதிகாவுக்கு மனம் அலுத்தது. 3 வருஷ படிப்பு முடிந்து இப்போது எல்லோரும் தத்தம் ஊர்களுக்கு திரும்ப போகிறார்கள். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லை. ஏன் இந்த கோபமும் தாபமும்? என்ன ராதிகா, இன்னும் உட்காராமலேயே இருக்க என்று கேட்டாள் மாதவி. அவ மறுபடியும் தனக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சுட்டா என்றாள் கனகவல்லி. கண்ணனை பத்தி நினைவு வந்திருக்கும். ராதிகா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன் என்றாள். நானும் வர ராதி என்று எலிசபெத்தும் 2 அடி வைத்தாள். நாம மட்டும் இங்கேயே உட்காருவானேன், எல்லாரும் போகலாம்டி என்ற மீனாட்சி எழுந்தாள். திரும்பி நடக்கையில் ராதிகாவின் மனம் கண்ணனை சுற்றி ஓடியது. மீனாட்சி அவனை நினைவுக்கு இழுத்து கொடுத்து விட்டாள். கடந்த 8 மாதங்களாக கண்ணன் ஊட்டியில்தான் இருக்கிறான். அப்பாவை தினந்தோறும் வந்து பார்க்கிறான். அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறான். சில நாள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு தூங்குகிறான் என்றெல்லாம் அப்பா எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை அவள் ஒரு தடவைக்கு 100 தடவை படித்திருப்பாள். மனதுக்கு ஆறுதலை விட ஆனந்தத்தை அதிகமாக அளித்தது அது. அப்பாவுக்கு உதவி தேவை. அது பணத்தை வீசி எறிந்தால் கிடைத்துவிடக் கூடியதுதான். ஆனால் அவர் மனம் அறிந்து செய்யக்கூடியவன். இந்த உலகத்தில் கண்ணன் ஒருவன்தான். கண்ணனை எப்படி மதித்து நடத்த வேண்டுமோ அப்படி அப்பா நடத்தாதது அவளுக்கு பெரிய குறைதான். ஆனால் அப்பாவின் செய்கைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்துக்காகத்தான் அப்பா தம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் என்று ராதிகா உணர்ந்தாள். ஹாஸ்டலை அடைந்ததும் கையை அலம்பிவிட்டு சாப்பிட சென்றாள். அன்றுதான் கடைசி சாப்பாடு. அந்த ஹாஸ்டலில் மறுநாள் பேராசிரியை நளினி வீட்டில் விருந்து. இரவு 7 மணிக்கு முன்னேயே ஸ்டேஷனுக்கு போய்விட வேண்டும். சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து ராதிகா கட்டிலின் மேல் சாய்ந்து கொண்டாள். 3 வருஷங்களுக்கு பிறகு சென்னையை விட்டு போவதை பற்றி அவள் பெரிதாக நினைக்கவில்லை. சொல்ல போனால் ஒரு பெரிய விடுதலை அளிக்கும் நிம்மதிதான் தோன்றியது. இந்த BA வேண்டும் என்று அவள் கேட்கவும் இல்லை, அழவும் இல்லை. அப்பாவின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் தான் கல்லூரியிலேயே சேர்ந்தாள். 3 வருஷ படிப்போ, ஹாஸ்டல் வாசமோ, நூற்றுக்கணக்கான பெண்களின் பரிச்சயமோ தன்னை எந்த விதத்திலும் மாற்றவில்லை என்பதை அவளே உணர்ந்தாள். அவளை எதுவும் மாற்றாது, யாராலும் மாற்றவும் முடியாது என்று கண்ணன் அடிக்கடி சொல்வானே, அது அவன் தெரிந்து உணர்ந்துதான் சொல்லி இருக்க வேண்டும். மீண்டும் கண்ணனுடைய உருவம் கண்முன் நின்றது. அவனுடைய கருப்பை நினைவுபடுத்தும் மாநிறமும், நீண்ட கூர்ந்த மூக்கும், கபடமற்ற சிரிப்பும் நேற்றுத்தான் பார்த்தாற்போல் இருந்தன. என்ன உயரம்! தோட்டத்தில் வேலை செய்து வலுவேறின தோள்கள். கண்ணனை நினைக்கும் போதெல்லாம் மனதில் இன்பத்தினூடே வலியும் உண்டாயிற்று. அவனை பற்றி என்ன என்ன விதமான சிந்தனைகள் பிறந்து மறைந்தாலும் ஒன்றே ஒன்று அவள் மனதை விட்டு அகலாமலே இருந்தது. அந்த நினைவையே பிறப்பித்த சம்பவம்தான் 2 உள்ளங்களையும் இணைக்கும் பாலமாக அமைந்திருக்கிறதோ என்று அவள் தன்னுள் எத்தனையோ முறைகள் கேட்டு கொண்டிருக்கிறாள். ஆனாலும் சம்பவத்தின் நினைவு இன்பத்தையோ நிம்மதியையோ தராமல் உள்ளத்தில் ஒரு காயமாகி வடுவாகி இன்றும் ஆறாது வலிக்கிறதே. இந்த வலி என்று ஆறும்? 6 வருஷங்களுக்கு முன், சரியாக சொல்லப்போனால் அவளுடைய 14வது பிறந்த நாள் அன்று இரவு இதே நேரம் மணி 9 இருக்கும். வெளியே நவம்பர் மாத குளிர் உடம்பை ஊசி ஊசியாக குத்தி கொண்டிருந்தது. அப்பா மாடி அறையில் ஏதோ படித்து கொண்டிருந்தார். சமையல் வேலையை எப்போதோ முடித்துவிட்ட பாலம்மா மறுநாள் காலைக்கு காஃபி கொட்டை அரைத்து கொண்டிருந்தாள். ராதிகா அன்று வந்த பரிசுகளை எல்லாம் ஒரு தடவைக்கு 100 தடவையாக மேஜையின் மேல் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். எத்தனை பேர் எத்தனை பரிசுகள் கொடுத்திருந்தார்கள்! கம்பளி, ஸ்வெட்டர், உலகத்தில் உள்ள பட்சி விலங்குகளின் வண்ண படங்கள், நேருவின் சுயசரிதம், தாகூரின் கவிதைகள் என்ற எத்தனை எத்தனையோ பரிசுகள். ராதிகா எதையும் தீவிரமாக யோசிக்காமல், யோசிக்க தெரியாமல் பரிசு குவியலில் மூழ்கி கிடக்கையில் ராதி என்ற ஒரு குரல் திடீரென்று கேட்டது. கண்ணனுடைய குரல் அது. ராதிகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
ராதிகாவின் அறைக்கு தம்மை தவிர வேறு யாருமே போகக்கூடாது என்று அப்பாவே உத்தரவு இட்டிருக்கிறார். குளிக்க, சாப்பிட, தலைவாரி கொள்ள வேண்டிய நேரங்களில் கூட பாலம்மா வந்து அழைக்க கூடாது. சமையல் அறையில் அவள் ஒரு பொத்தானை அமுக்க வேண்டும். ராதிகாவின் அறையில் மணி அடிக்கும். கண்ணனும் ராதிகாவும் பேசுவதும் பழகுவதும் பங்களாவின் மற்ற அறைகளிலும் தோட்டத்திலும் தான். பேச்சும் பழக்கமும் ஒரு கால வரம்புக்கு உட்பட்டவையே. அதுவும் அப்பாவின் உத்தரவு. இதுவரையில் உணர்ந்தறியாத ஆச்சரியமும் பயமும் ராதிகாவின் உள்ளத்தில் தோன்றின. அதே சமயத்தில் வந்திருக்கிறவன் கண்ணன் என்ற மகிழ்ச்சியும் பிறந்தது. அவனை கோயமுத்தூருக்கு ஒரு வேலையாக அப்பா அனுப்பியிருந்தார். எதிர்பாராத வேலை. சாப்பாட்டுக்கு முன்னாலேயே அவன் பஸ்ஸில் போயிருக்கிறான். கடைசி பஸ்ஸில் அவன் 6 மணிக்கே ஊட்டிக்கு வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவளால் அவனை பார்க்க முடியவில்லை. அந்த கண்ணன் இப்போது மெல்லிய குரலில் ராதி என்று அழைக்கிறான். அவள் பரிசு பொம்மைகளையும் புத்தகங்களையும் விட்டு எழுந்தாள். கதவை திறந்தாள். ராதி, என்ன கண்ணா, என்ன வேணும்? ராதி, நான் இந்த ரூமுக்கு வர்றது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு உன்னை பார்க்காமல் படுத்துக்கொள்ள கூடாதுன்னு தோணித்து. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவார். கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப வந்த? 8 மணிக்கு. 6 மணிக்கு கடைசி பஸ் வருமே. நான் குன்னூர் வரையில தான் ராதி பஸ்ல வந்த. அது இருக்கட்டும், இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? ஆமா. ஏன்? உனக்குத்தான் தெரியுமே. நிறைய பரிசுகள் வந்திருக்குமே. வந்திருக்கு. எல்லாம் நாளைக்கு காட்டுறேன் கண்ணா. நான் பரிசுகளை பார்க்க வரல ராதி. இதை கொடுக்கத்தான் வந்தேன். கண்ணன் கையை நீட்டினான். வண்ண காகித உரையில் இருந்து ஒரு சீப்பு தலை நீட்டியது. ராதிகா மகிழ்ச்சியில் துள்ளினாள். தந்த சீப்பு. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். தந்த சீப்புல தலைவாரி கொள்ளணும்னு அப்பா கிட்ட கூட கேட்டேன். ஆனா எல்லா சீப்பும் ஒரே மாதிரியாத்தான் தலையை மாறும்னு சொல்லிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. உனக்கு பிடிச்சிருக்கா? 10-15 கடை ஏறி இறங்கினேன். கடைசியா அவினாசி ரோட்ல ஒரு பெரிய கடையில வாங்கினேன். 12 ரூபா. உனக்கு ஏது பணம் இதை வாங்க? அப்பாதான் உனக்கு கை செலவுக்கு கூட பணம் தர்றதில்லையே. உன் அண்ணா டேராடூனுக்கு போற போது 5 ரூபாய் கொடுத்து விட்டு போனான். அப்புறம் அப்பா கோயம்புத்தூர் போறப்பெல்லாம் ஹோட்டல் செலவுக்குன்னு 2 ரூபாய் 3 ரூபாய்ன்னு கொடுப்பார். எப்படியோ 4 அணா 8 அணான்னு சேர்த்தேன். அப்படியும் இன்னைக்கு போற போது கையில 9 ரூபாய் தான் இருந்தது. பாக்கி 3 ரூபா? ராதிகாவின் நான் அவளையும் மீறி கேட்டது. அப்பா சாப்பாட்டுக்கு 3 ரூபாய் கொடுத்திருந்தார். குன்னூர் வரையிலும் பஸ்ல வந்தா 60 பைசா மிச்சமாகும். 2 தோசையும் காஃபியும் சாப்பிட்டேன். ராதிகாவுக்கு அவனை பார்த்தபோது பாவமாக இருந்தது. பட்டினி கிடந்து நடுங்குகிற குளிரில் குன்னூரிலிருந்து 10 மைல் நடந்தா வந்த? அதனால என்ன ராதி? சீப்பு உன் மனசுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. சீப்பை விட உன்னைத்தான் இப்ப என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. கண்ணா, ஏன் இன்னும் கதவண்டியே நிக்கிற? உள்ள வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காரு. வேண்டாம் ராதி, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? சும்மா வா. ராதிகா அவனுடைய கையை பற்றி மெதுவாக இழுத்தாள். அவனுடைய உடல் நடுங்கியது. இதெல்லாம் பாத்தியா? அவளுடைய குரலின் ஒலி அடங்குவதற்குள் அறைக்கு வெளியே ஏதோ ஒரு அரவம் கேட்பதாக தோன்றியது கண்ணனுக்கு. ராதி, ஏதோ சத்தம் கேட்கிறதே. நீ ரொம்ப பயப்படுற கண்ணா. நீ யாரு, அந்நிய மனுஷனா? நான் உன் மாமா பெண் தானே. கட்டிலின் ஓரமாக இருக்கை கொள்ளாமல் கண்ணன் தவிப்பதைக் கண்டு ராதிகாவுக்கு சிரிப்புதான் வந்தது. தான் சொன்னதற்கெல்லாம் பதிலே சொல்லாமல் பயம் படர்ந்த கண்களால் சாத்தி இருக்கும் கதவையே பார்த்தவனாய் உட்கார்ந்திருந்த அவனிடம் நெருங்கி வந்தாள் ராதிகா. என்ன ராதி, சரியா உட்கார். அடுத்த கணம் அவளுடைய கை அவனை கட்டிலில் தள்ளியது. அவளும் அவனுடன் நெருங்கி உட்கார்ந்தாள். ஏன் கண்ணா இப்படி பயப்படுற? என்கிட்ட இப்படி உட்கார உனக்கு உரிமை இல்லையா? என் மீதுதான் உனக்கு ரொம்ப ஆசைன்னு எனக்கு தெரியுமே. உரிமைக்கு என் அனாதைத்தனம் அணை போட்டு இருக்கு ராதி. அதுவே என்னை ஆசைக்கும் அருகதை இல்லாதவனாக ஆக்கிவிட்டது. என் அப்பா ஐசிஎஸ்ஸா இருந்தா எனக்கு என்ன கண்ணா? அவள் அவனுடைய கைகளை அள்ளி எடுத்து கொண்டாள். ஒரு கணம் கண்ணன் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் சதா சர்வ காலமும் உருமி கொண்டிருக்கும் தரித்திர நிலையும் நாதியற்ற வாழ்க்கையும் ஒரு கணம் உறங்கின. மனதின் அடித்தளத்தில் இருந்த ஆசை உடலெல்லாம் வியாபித்தது. ராதிகாவின் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவித்து கொண்ட அவன் அவளுடைய இடையை பற்றி தன்னுடன் அவளை இழுத்து கொண்டான்.
அந்த அணைப்பில் ராதிகாவின் கண் இதழ்கள் தாமாக மனதின் இன்பத்தை பேழையில் அடைத்து கொள்ள துடிப்பது போல மூடிக்கொண்டன. அடுத்த வினாடி இடி விழுந்தது. கதவுகளை படீர் என்று திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தார் நாதன். டேய்! கண்ணன் துள்ளி கொண்டு கட்டிலை விட்டு இறங்கினான். அதன் பின் நாதன் வாயால் எதையும் பேசவில்லை. அவருடைய முரட்டு கைகள் கண்ணனின் கழுத்தை கவ்வின. அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். முதுகிலும் தோளிலும் நாதனுடைய கால்கள் ஓயாமல் ஒழியாமல் பாய்ந்து விழுந்தன. கண்ணன் எழுந்தான். நாதனுடைய கைத்தடி அவனுடைய உடம்பெல்லாம் பிரயோகமாகியது. ராதிகாவுக்கு வாய் அடைத்தது. அவள் செய்த மாபெரும் பிழைக்கு அவன் பெறும் தண்டனையை அவளால் நிறுத்த முடியவில்லை. ஒரு சிறு சாந்து குமிழ் எப்போதோ மேஜையின் மேலிருந்து அவளுடைய கால் விரலில் விழுந்து விட்டது. நகக்கண் வலித்த வலியில் அவள் எப்படி துடித்தாள்! அவளுடைய கண்களில் இருந்து எப்படி கண்ணீர் பொல பொலவென்று பொங்கி வழிந்து ஓடியது! கண்ணன் நகத்துக்கு களிம்பு போட்டு துணியால் கட்டி மனதுக்கு எவ்வளவு இதமாக பேசி ஆறுதல் அளித்தான். இப்போதோ அவளால் இந்த தண்டனையை நிறுத்த முடியவில்லை. இத்தனை அடிக்கும் கண்ணன் வாய் திறக்கவில்லை. எப்படி அவனால் இந்த கொடூர வலியை தாங்கிக் கொண்டு இருக்க முடிகிறது? கடைசியாக நாதன் அவனை வெளியே தள்ளினார். கூடத்தில் இருந்து அவன் வாசலை நோக்கி மெதுவாக நடந்தான். மீண்டும் ஒரு முறை நாதன் கைத்தடியை அவனுடைய தோளின் மீது செலுத்தினார். அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று ராதிகா தன்னுள் எண்ணி வருந்தினாள். திண்ணையில் நின்ற கண்ணன் ஒரு முறை அவளை லேசாக திரும்பி பார்த்தான். அந்த பார்வை ஒன்றே நாதனுடைய ரௌத்ரத்தை இன்னும் அதிகமாக்கியது. அவனை நோக்கி முன்னேறின அவர் கெட் அவுட் என்று கத்தினார். அதன் பின் வாசற்கதவை தாழிடும் ஓசைதான் ராதிகாவுக்கு கேட்டது. அன்று இரவு முழுவதும் ராதிகா தூங்கவில்லை. அவளுக்கு அன்று காலையிலும் மாலையிலும் கிடைத்த பரிசுகள் எல்லாம் அனாதை கூட்டமாக தெரிந்தன. கட்டிலின் மேல் தந்த சீப்பும் வண்ண காகித உரையும் தனித்தனியாக கிடந்தன. ராதிகா சீப்பை கையில் எடுத்து ஒரு தடவை பார்த்தாள். பின் அதை உரையில் போட்டு அலமாரியில் வைத்தாள். கண்ணனை இவ்வளவு அடித்தவர் ஏன் அவளிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை? அவளை அல்லவா அவர் அடித்திருக்க வேண்டும். ஒருவேளை அம்மா உயிரோடு இருந்திருந்தால் அவளுக்கும் ஏதாவது தண்டனை கிடைத்திருக்குமோ என்னவோ. ஆனால் அவளை அடிக்காமல் அவள் கண் முன்னாலேயே கண்ணனை நொறுக்கியதே அவளுக்கு ஒரு தண்டனையாகிவிட்டதோ. கண்ணனால் இந்த நவம்பர் மாசத்தில் எப்படி வெளியே ராத்திரி முழுவதும் இருக்க முடியும்? உறைந்து உடம்பே மரக்கட்டை மாதிரி ஆகிவிடுமே. இதற்கெல்லாம் அவள்தானே காரணம். இதை கண்ணன் நினைத்து பார்க்காமலா இருப்பான்? அப்படி நினைக்கிற போது அவனுடைய மனம் அவளை வெறுக்குமா? ராதிகா அன்று தூங்கினாளோ இல்லையோ, பொழுது விடிந்தது. அவள் எழுந்து அவசர அவசரமாக வாசலுக்கு ஓடினாள். இன்னும் கண்ணன் அங்கேயே இருப்பான் என்ற நம்பிக்கை. ஆனால் கண்ணன் அங்கே இல்லை. அவன் எங்கே என்று 2 வருஷங்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. ராதிகா 2-3 மாதங்கள் புழுவாக துடித்தாள். ஆனால் அப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்ற நினைவே இல்லாதவர் போல தமக்கே இயல்பான உறுதியுடனும் கண்டிப்புடனும் பாசத்துடனும் இருந்து வந்தார். ஹாஸ்டலில் பெண்களின் பேச்சொலி இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. மெதுவாக ராதிகா எழுந்தாள். துணிகளை எல்லாம் மடித்து வைத்திருந்த பெட்டியை திறந்தாள். துணிகளுக்கு அடியில் இருந்த நகை பெட்டியை எடுத்தாள். அதில் இருந்த நெக்லஸோ வளையல்களோ கண்ணுக்கு தெரியவில்லை. கை விரல்கள் தாமாக வண்ண காகித உரையை எடுத்தன. தந்த சீப்பு நழுவிக்கொண்டு வெளிவந்தது. முற்றும் துறந்த முனிவரின் உள்ளத்தைப் போல் வானம் நிர்மலமாக இருந்தது. காலை நேரத்தின் வாலிபத்தை மலைக்காற்று அடக்கிவிடவே வெயிலே உடலுக்கு உற்சாகத்தை அளித்தது. நந்தவனத்தில் உள்ள வண்ண மலர்கள் எல்லாம் தலை அசைத்து சிரித்தன. ஒரு பகுதியில் ஒரே சிவப்பு ரோஜா கூட்டம், இன்னொரு பகுதியில் வெள்ளை ரோஜாக்கள். பெண்களை பார்க்க நிற்கும் ஆண் கூட்டம் போல். நந்தவனத்தின் நடுவிலும் ஓரங்களிலும் ஓங்கி வளர்ந்த 4-5 யூக்கலிப்டஸ் மரங்கள் நீலகிரியின் சிகரங்களை விட தாங்கள்தாம் உயரம் என்ற இருமாப்புடன் ஆடாமல் அசையாமல் நின்றன. கைத்தடியை அனாயாசமாக கையில் சுற்றி கொண்டே நாதன் நந்தவனத்தினுள் பிரவேசித்தார். 30 ஆண்டுகளுக்கு முன் வெள்ளைக்காரர்களின் கடுமையான பரீட்சையில் வெற்றி பெற்று ICS பட்டத்தை வாங்கினதில் அவருக்கு பெருமையும் பெருமிதமும்
இருந்தனவோ என்னவோ, இந்த நந்தவனத்தை பற்றி நினைத்தாலே போதும், மனம் இன்ப அமைதியில் லயித்துவிடும். இவ்வளவுக்கும் பங்களாவுக்கு முன்னால் ஓர் ஏக்கரா நிலத்தில் மலைகளின் மேடும் சரிவுமாக உள்ள நிலப்பரப்பில் அமைந்த சிறு நந்தவனம்தான் அது. அவருடைய சிருஷ்டி. குழந்தையை வளர்ப்பது போல அவர் அதை உருவாக்கி நாளும் பொழுதும் கவனம் செலுத்தி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நந்தவனத்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிய நடைபாதைகளில் நடந்து கொண்டே வந்த அவருடைய மனதில் இன்று என்றும் இல்லாத திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தன. பெண் படிப்பை முடித்துக்கொண்டு சென்னையில் இருந்து திரும்பி வருகிறாள். இனி அவருடைய கடைசி பொறுப்பு ஒன்றுதான் இருக்கும். கல்யாணம் செய்து கொடுத்து தம் விருப்பம் போல மாப்பிள்ளை வீட்டோடு இருந்துவிட்டால் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிவிடும். நந்தவனத்தின் நடுவே கண்ணாடிகளால் ஆன ஒரு சிறு ஆசிரமம் போன்ற ஓய்வு கூடம் இருக்கிறது. நாதன் அந்த இடத்தை நோக்கி மெதுவாக நடந்தார். பெண்ணின் கல்யாணம் என்ற போதே அவரையும் மீறி கண்ணன் அவர் கண்முன் நின்றான். ஓய்வு கூடத்தில் இருந்த மர பெஞ்சில் அவர் அமர்ந்து கொண்டார். தூரத்தே தொட்டபெட்டாவின் முடி தெரிந்தது. சாதாரணமாக மேகங்களில் ஒடுங்கி இருக்கும் சிகரம் இன்று நிர்மலமான ஆகாய வெளியில் கம்பீரமாக நின்றது. ஒரு நேர சாப்பாட்டுக்கும் வகை வழி இல்லாமல் தவித்த கண்ணனை அவர்தாம் தொட்டபெட்டாவின் உயரத்துக்கு ஏற்றி வைத்திருக்கிறார். ஆனால் அத்துடன் அவர் நின்றுவிட வேண்டும். அவருடைய கடமை முடிந்து விட்டது. தம் பெண்ணின் வாழ்க்கையை அவனுடன் இணைக்க அவர் மனதாலும் எண்ணக்கூடாது. குடும்பத்தின் கட்டளையை மீறி தன் இச்சைப்படி கல்யாணம் செய்து கொண்டு பெற்ற 2 பிள்ளைகளையும் வளர்க்க வழி தெரியாமல் கதி கலங்கி போன தங்கையின் பிள்ளை அவன். என்னதான் தங்கை உறவும் மருமகன் உறவும் கழற்றி எரியக்கூடிய உறவு அல்ல என்றாலும் அந்த உறவு கண்ணனின் முன்னேற்றத்துடன் முடிந்துவிட வேண்டும். அவருக்கு தங்கை மீது கோபமோ ஆத்திரமோ இல்லை. ஆனால் அவன் அவருடைய தந்தையின் ஆணையை மீறியவன். அவள் அவருடைய தந்தையின் ஆணையை மீறியவள். அவருடைய மரண படுக்கையிலும் அவருடைய மனதை நாம் நினைத்ததை சாதித்து கொண்டு விட்டோம் என்ற கர்வத்தில் புண்படுத்தியவள். குடும்பத்திலும் அக்கம் பக்கத்திலும் யாருக்குமே வாய்க்காத அழகு தங்கை சீதாவுக்கு வாய்த்திருக்கிறது. அவளுடைய அந்த அழகு மலைகளிலேயே ஓடி ஆடி வளர்ந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மெருகேறிக் கொண்டே வந்திருக்கிறது. இதெல்லாம் போதாமல் அவள் கர்வப்பட என்று அறிவும் எல்லோரையும் விட அவளிடம் அதிகமாக ஒட்டி கொண்டது. கான்வென்ட் பள்ளியில் அவளைப் போல் ஆங்கிலத்தை அழகாக யாரும் உச்சரிக்கவில்லை. 18 வயசில் கோயம்புத்தூர் கல்லூரியிலேயே பிஏ பட்டத்துக்கு படிக்க துடித்தாள். அம்மாவின் மரணம் அணையிட்டது. அதன்பின் வீட்டை அவள் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. நாதன் லண்டனில் ICSக்கு மேற்படிப்பு படிக்க போயிருந்த காலம். வீடெல்லாம் சிரிப்பு எதிரொலிக்க கிரகலட்சுமியாகவே திகழ்ந்த நடமாடிய மனைவி மறைந்த பிறகு நாதனுடைய தந்தைக்கு வாழ்க்கையே அர்த்தமற்ற சுமையான இயக்கமாக போய்விட்டது. எஸ்டேட்டு காரியங்களில் அவர் மனம் ஈடுபடவில்லை. நாதன் லண்டனில் இருந்து திரும்புவதற்குள் சீதாவுக்கும் எஸ்டேட் மேனேஜரின் பிள்ளை பலராமனுக்கும் கல்யாணம் நடந்துவிட்டது. பேரூர் கோயிலில் நடந்தது என்று தகப்பனார் ஏதோ எங்கேயோ நடந்த சம்பவமாக சொன்னார். எல்லா விவரங்களையும் கேட்ட நாதனுடைய ரத்தம் கொதித்தது. சீதா பலராமனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் செய்ததை அவர் மனம் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் அவளுடைய செய்கை, தந்தையை தூக்கி எறிந்து அவள் பேசிய பேச்சு, லண்டனில் இருந்து அண்ணன் திரும்பி வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாது என்று பரந்த அவசரம் எல்லாம் நாதனுடைய மனதில் ஒரு புது தங்கையை உருவாக்கிவிட்டன. இனி தமக்கும் தங்கைக்கும் எந்த விதமான போக்குவரத்தும் அவசியம் இல்லை என்று அவர் தீர்மானித்து விட்டார். அந்த தங்கையின் 2ஆம் பிள்ளை கண்ணன் 15 வருஷங்களுக்கு முன்னால் 9 வயது சிறுவனாக ஜனவரி குளிரில் இதே கண்ணாடி கூடத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா அங்கே இருக்கும்படி சொல்லிவிட்டு அண்ணாவை மட்டும் அழைத்து கொண்டு சென்று விட்டாளாம். அன்று நாதனுடைய மனதில் வெறுப்பினால் உண்டான ஆத்திரம் அதிகமா அல்லது பையனுடைய அனாதைத்தனம் தோற்றுவித்த இரக்கம் அதிகமா என்று தெரியவில்லை. போட்டுக்கொள்ள கம்பளி சட்டையும் ஏதோ கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பிவிடவே அவர் எண்ணினார். ஆனால் அவருடைய மனைவி அவருடைய திட்டத்தையே மாற்றி அமைத்து விட்டாள். தங்கை எப்போதோ இளமையின் அறியாமையில் செய்த பிழைக்கு அவளுடைய பிள்ளையை தண்டிப்பது போல் ஆகிவிடும் என்றாள் அவள். நாதன் மனதில் உறைந்து கிடக்கும் வெறுப்பு
உறவை துண்டிக்க முடியாது, அவராக பந்தத்தை அறுக்கக்கூடாது என்று அவள் உபதேசம் செய்தாள். இப்படி வந்தவன் கண்ணன். அவன் வந்தபோது ராதிகாவுக்கு வயசு 3. அவளுடைய அண்ணா குமாருக்கு 12 வயசு. ஒரு பெரிய சீமானின் 2 செல்வ மணிகளுக்கு நடுவில் அவள். அவன் ஆதரவற்ற பிள்ளை. ஆனால் நாதனுடைய மனைவி கற்பகம் கண்ணனையும் ஒரு பிள்ளையாகவே நடத்தினாள். ஐசிஎஸ் வாழ்க்கையில் எந்த ஊரிலும் 3 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க முடியவில்லை. ஆனால் எந்த ஊரில் இருந்தாலும் கோடையில் 60 நாட்கள் பங்களா ஜே ஜே என்று இருக்கும். கற்பகம் குழந்தைகளையும் கண்ணனையும் அழைத்து கொண்டு கணவர் வருவதற்குள் 1 மாதம் முன்னமே வந்து விடுவாள். பங்களா கல்யாண வீடாக இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு வந்தது. திடீர் முடிவுதான். அப்போது விசாகப்பட்டினத்தில் குடும்பம் இருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் கற்பகம் தலைவலி என்றாள். அப்புறம் இரவில் ஜுரமாக வீசியது. பிரபல டாக்டர்கள் 2 நாட்களுக்கு தாங்கள் படித்த படிப்பை எல்லாம் பிரயோகம் செய்து பார்த்தார்கள். ஆனால் வந்துவிட்ட யமனை அவர்களால் விரட்ட முடியவில்லை. அதன் பின் நாதன் அதிக நாட்கள் வேலையில் நீடிக்கவில்லை. பென்ஷனுடன் திரும்பிவிட்டார். அப்போது ராதிகாவுக்கு வயசு 9. ராதிகா வளர்ந்தாள். கூடவே கண்ணனும் வளர்ந்தான். இருவருக்கும் துணையாக அண்ணாவாக குமாரும் வளர்ந்தான். மனைவி இருந்த வரையில் நாதன் மூவரையும் ஒன்றாகத்தான் நினைத்து பார்க்க முயன்றார். மனம் இடம் கொடுக்காமல் போனாலும் மனைவியின் அறிவுரை முயல தூண்டியது. கற்பகம் இறந்த பிறகு ஊட்டியின் தனிமையில் அவர் மனம் ராதிகாவையும் கண்ணனையும் இணைத்து பார்த்து பயப்பட ஆரம்பித்தது. தம் தங்கை செய்தது போலவே ராதிகாவும் ஏதாவது விபரீதமான எண்ணத்தில் ஈடுபடுவாளோ என்ற அச்சமும் உண்டாகியது. கண்ணன் தங்கையின் பிள்ளை, ராதிகா பெண். நெருப்பும் பஞ்சும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம். கொஞ்ச காலத்துக்கு இருந்தாலும் அவற்றை தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும். அவருடைய இயல்பை வைராகியமும் பதவி சம்பாதித்து கொடுத்த உறுதியும் வீட்டில் தலை தூக்க ஆரம்பித்தன. நாள் செல்ல செல்ல அந்த வீட்டில் கண்ணன் தன் உண்மையான நிலையை அறிந்து கொள்ளும்படி செய்துவிட்டார் நாதன். இப்படி வளர்ந்த கண்ணனை ஏன் இன்னும் தன் மனம் ராதிகாவுடன் இணைத்து பார்க்கிறது என்பதுதான் நாதனுக்கு தெரியவில்லை. என்று ராதிகா வரப்போகிறாள். 8 மாதங்களாக ஓர் எஸ்டேட்டில் உதவி மேனேஜராக இருக்கும் கண்ணனும் அவளை பார்க்க வருவான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள். நாதன் எழுந்தார். அவருடைய மனம் குழம்பியது. கண்ணன் நல்ல பிள்ளை என்பது அவர் அறிந்ததுதான். தம் பெண்ணுக்கு கண்ணன் ஏற்ற கணவனாகவும் இருப்பான். ஆனால் ஆனால் அவருக்கு மேலே ஏதும் நினைக்க முடியவில்லை. நாதன் நந்தவனத்தில் இருந்து பங்களாவை நோக்கி நடந்தார். அப்போது மணி 10. ராதிகா இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து விடுவாள். பங்களா வாசலில் கண்ணன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய ஆஜானுபாகு தோற்றம் சில கணங்களுக்கு நாதனுடைய மனதில் ஒரு விதமான பயத்தை கிளப்பியது. அவர் மெதுவாக பங்களாவை அடைந்தார். கண்ணனை எத்தனை முறைகள் பார்த்தால்தான் என்ன? ஒவ்வொரு முறையும் அவரையும் மீறி தங்கை சீதாவின் உருவம், ஏன் பெற்றோரின் உருவங்கள் கூட அவர் கண்முன் தோன்றிவிடும். அப்பாவின் சிவப்பு நிறமும் அவர் கம்பீரமாக நிமிர்ந்து பார்க்கும் தோரணையும் அப்படியே சீதாவிடம் நிறைந்திருந்தன. கண்களின் அழகுக்கும் உதட்டை குவித்து வாய்க்குள்ளேயே சிரிக்கும் பாணிக்கும் அம்மாவை கொண்டிருந்தாள். அவளுடைய பிள்ளை கண்ணன் தன் தகப்பனாரை துளி கூட தொடவில்லை. முழுக்க முழுக்க அம்மாதான். ஆனால் அந்த உயரமும் கம்பீரமும் நிதானமான நடையும் தாத்தாவையே உரித்து வைத்திருந்தன. இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் யார் ராதிகாவுக்கு அவன் பொருத்தம் அல்ல என்று சொல்வார்கள்? குட் மார்னிங் மாமா என்றான் கண்ணன். நீ எப்ப வந்த என்று கேட்டார் நாதன். மனம், நீ இன்னும் முன்னாலேயே வந்து முன்னாலேயே திரும்பி இருக்க கூடாதா என்று அழுத்து கொண்டது. நான் இப்போதுதான் வந்தேன் மாமா, கண்ணன் சொல்லிக்கொண்டே வாசற்படி ஏறி நடந்து கொண்டிருந்த நாதனை பின்தொடர்ந்தான். ஏதாவது சாப்பிட்டையா? வருவதற்கு முன்னால் தான் ஆபீஸில் டீ குடித்தேன். உட்காரு. வேண்டாம், நான் கோத்தகிரி வரைக்கும் போகணும். சொல்லி கொண்டு போகலாம்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் தோணலை. நாதன் கை கடிகாரத்தை பார்த்தார். கண்ணனை அவருக்கு பிடித்திருந்தாலும் இப்போது என்னவோ அவன் அங்கே இருப்பதே முள்ளாக குத்தியது. இன்னொரு விஷயம் மாமா. என்ன? இனிமேல் நான் இந்த பங்களாவுக்கு வரமாட்டேன். வார்த்தைகள் நிதானமாகவே வந்தாலும்
அவற்றில் பொதிந்திருந்த சப்த ஒலி நாதனுடைய காதில் விழுந்தபோது அவர் ஒரு கணம் திடுக்கிட்டார். ஆனால் மறுகணமே அந்த ஒலி திருப்தியையும் நிம்மதியையும் அளித்தது. அவர் மனதில் விரும்பியதை கண்ணன் இப்படி ஒரு வரமாக அளிப்பான் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் என்று கூட அவருக்கு கேட்க தோன்றவில்லை. அப்போ என்று இழுத்தார் அவர். ஆனால் உங்களை பார்க்கணும்னு தோணினா கார்த்தால 8 மணிக்கு கிளாஸ் ஹவுஸுக்கு வரேன். நீங்க அங்கதான அந்த வேளையில் இருப்பீர்கள்? ஆமாம். நீ கோத்தகிரியில் இருந்து எப்ப திரும்புவ? தெரியலை. இன்னும் ஒரு சமாச்சாரம் மாமா. என்ன? நாதன் கேட்டுவிட்டு அவனை பார்த்தார். அதே சமயம் நாற்காலியின் மேல் சாய்ந்து வைத்திருந்த கைத்தடி கீழே விழுந்தது. கண்ணன் குனிந்து அதை எடுத்து அவரிடம் நீட்டினான். தேவைக்கு அதிகமாக அதை கூர்ந்து பார்க்கிறானோ என்ற சந்தேகத்துடன் அவர் வாங்கிக் கொண்டார். 6 வருஷங்களுக்கு முன்னால் இதே கைத்தடியை அவர் எப்படி உபயோகித்தார்? நான் குன்னூருக்கோ கோத்தகிரிக்கோ மாற்றல் வாங்கிக் கொள்ளலாம் என்றிருக்கிறேன். மேனேஜர் கூட பார்க்கலாம் என்றிருக்கிறார். இதற்கும் நாதன் ஏன் என்று வினவவில்லை. வரத்துக்கு மேல் வரமாக அல்லவா கண்ணன் அளிக்கிறான். ஆனால் அதே கணத்தில் மனதின் கண்கள் அவன் பால் இறங்கி சுரந்தன. பார்த்து செய் என்றார் நாதன். அப்போ நான் வரேன் மாமா என்று சொல்லி பங்களாவுக்கு வெளியே இருந்த ஜீப்பை நோக்கி நடந்தான். அவன் செல்வதையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் நாதன். குறுக்கு நடைபாதையில் அவன் திடீரென்று நின்றது தெரிந்தது. அவர் எழுந்து பார்த்தார். நடைபாதையின் நடுவே ஒரு தாயும் அதன் சேயும் விளையாடி நடைபாதையின் நடுவே ஒரு நாயும் அதன் சேயும் விளையாடி கொண்டிருந்தன. அவன் மேலே நடந்து சென்றால் நாய் ஒரு பக்கமும் சேய் ஒரு பக்கமுமாக விலக வேண்டியதுதான். அடுத்த நிமிஷம் கண்ணன் பாதையில் இருந்து புல்வெளியில் இறங்கி மேலே நடந்து கொண்டிருந்தான். நாதன் பெருமூச்சு விட்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.